எல்லாருக்கும் வணக்கம். யார் பாது நம்ம நாட்டில் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு அனாதமாய் சுத்திட்டு இருக்குது முதல்வர் அவர்களே. உங்க கட்சி தான் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு அனாத கட்சி தமிழ்நாட்டில். உங்களை கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பத்தில் வீட்டு ரேஷன் கார்டில் தான் தளபதி விஜய் அவருடைய பேர் இல்லையே தவிர அந்த வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தனா எல்லாருமே தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் தளபதி விஜய்க்கு எதிராக இவ்வளோக்குள்ள வீரவசம்லாம் பேசுறீங்க. அவர் நேற்று வந்தவர்னா ஏன் நீங்கள் அப்படி போக வேண்டியதானே, அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்னா. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு பரந்தூரில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்தாருல தெரியா, அதுக்கு ஏகப்பட்ட கதறல். அதாவது பிஜேபி சைட்லேருந்து திமுக சைட்லேருந்து எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தராக அரசு கட்சிகளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவருமே சேர்ந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு முதல்ல கொஞ்சம் பார்த்துருங்களேன். சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை நீங்க புரிந்துங்க. எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான். பாத்தீங்கல்ல, அதாவது புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு அனாதமா சுத்திட்டு இருக்காங்களா? யார் அனாதை? தமிழ்நாட்டில் போய் பாருங்க, எவ்வளோ மக்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உள்ளத்திலையும் வீட்டிலையும் எவ்வளோக்குள்ள ஒரு அண்ணனா மகனா, அதாவது பார்த்தீங்கன்னா தன் பெத்த பிள்ளை கணக்கா எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் அவர் இடம் வச்சிருக்காரு. அதை முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, அவருடைய பேரை வந்து குறிப்பிட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குன்னு நினைக்கலையா? நீங்க என்ன அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது? தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கோ அங்கீகாரம் கொடுத்தாங்க அவருக்கு. அந்த மக்களுடைய இதயங்களை என்னைக்கோ வச்சுட்டாரு அவரு. ஸோ அதனால தான் அவ்வளோ தைரியமா நீங்க சொல்றீங்களே, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே முதல்வராக நினைக்கிறாருன்னு, அந்த மக்களுடைய அன்பு ஆதரவு அவர் இருக்கிறனால தான் அவர் தைரியமா காலத்தில் இறங்குறாரு அந்த மக்களுக்காக. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டணும். நீங்க என்னதான் நீங்க வந்து துன்பத்தில் கொடுத்தாலும் இடையில கொடுத்தாலும் தெம்பா துணிச்சலாம் மற்றவங்க மாதிரி வந்துன்னா அப்படி வரப்பட்டு பேக் அடிக்காம தில்லா இறங்கிருக்காரு காலத்தில். அவருக்கு அது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் நீங்களே மேடையில பேசுறீங்க இந்த அளவுக்கு. என்ன சொல்றீங்க, அவங்க உண்மையா மக்களுக்காக வரலையா, நாடகம் போடுறாங்களா? இந்த வார்த்தையே தளபதி விஜய் நீங்க பரந்தூர்ல பேசுனது. அதாவது இந்த நாடகம் ஆடுறதா இங்குள்ள அரசு பெரிய நாடக கப்பட்டதாரிகள் அப்படி சொல்லிட்டார்ல, அதனால தான் இன்னைக்கு அதை எடுத்து நீங்க வந்து பேசுறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியா இதுக்கு வந்து பயிர் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கைத்தடிகள், அதுக்கப்புறம் அந்த கொத்தடி மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆபாசமாக பேசப்படுறது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க, விமர்சனம் பண்ணி பார்த்தாங்க. எதுக்குமே தமிழை வச்சுக்கலாம் தளபதி விஜயவர்களும் அது கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவங்க அடுத்தடுத்தாப்புல பயங்கரமா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதை பார்த்தீங்கன்னா பறந்துருக்கு போயிட்டாரு. இப்போ அடுத்தாப்புல வேங்கவேலுக்கு போகிறாரு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஆட்டம் கண்டு போயிட்டு அந்த நடுக்கள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் தளபதி விஜய்க்கு எதிராக பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையில் அங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்த கொள்கை பயிற்சியில் ராஜீவ்காந்தி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டு இருந்தார். என்னடான்னு பார்த்தா, ஏன்னா அவருக்கு தெரியுது, ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் தளபதி விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு, எவ்வளோ மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் காலத்தில் இருக்கிறவர்ல, அதாவது அவங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்கன்னா இவர் காலத்தில் நடமாடிட்டு இருக்கவர்ல. அதனால ஏன் இதை அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் தளபதிக்கு எதிராகவும் திமுகவுக்கும் செம்படிச்சிட்டு இருந்தாலும் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, சீமானவர்கள் எதிர்க்கிறக்காண்டி தான் சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா, சீமானவர்கள் எந்த 8% 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிக்கல. அது காரணமே தளபதி விஜய் அவர்கள் தான். அதாவது தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறான் தெரிஞ்சவங்க சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உருட்டினார்ல. அதாவது என் தம்பி வரப்போறான், நான் சொல்லி தான் வரேன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உருட்டுறது. அது மட்டும் இல்லாமல் பாட்டில் மைக்கு பிடிச்சிருக்கான், எங்க மைக் சின்னம் அப்படின்னு பேசுனதுனால தான் தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஓட்டு போட்டாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்ற அதிகாரத்தை நோக்கி மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான். இவருக்கு வெறும் 4.8 விழுக்காடு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வர்றோம்னு கருத்து சொல்லிட்டாரு. ஆனா தேர்தலில் போட்டியிடல. அவரும் சீமானு ஒன்னா இருக்காங்கன்னு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு. அவர் மைக் சிம்பிளை போட்டாரு. பிரபல பத்திரிகைலாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைகிறான்னு போட்டாங்க. அந்த ரசிகர் மன்றம் 3 விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு. அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆயிருக்காரு. இதுல உண்மைதான். இது வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிராக பேசுறதா வச்சுட்டு உண்மையை உடைச்சிட்டாரு. இந்த உண்மையை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை எடுத்து நான் இவ்வளோக்குள்ள பேச நினைச்சு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களாகட்டும், இப்போ எதிர்க்கட்சி உள்ள ஏகப்பட்டவங்க, அது மட்டும் இல்லை சினிமா துறையிலேருந்து சில நடிகர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வச்ச ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சினிமாவில், அதாவது விஜய் அவர்களுக்கு சினிமாவில் ஒரு பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், அவருக்கு நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால்
அரசியல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம். ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு தளபதி விஜய் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களோட பனையூர் ஆட்சி வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க போறாரு, நேரடியாக கலந்துரையாட போறாரு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் தனித்தனியாக மீட் பண்ணி அவர் மட்டும்தான் உள்ள, அதாவது தளபதி விஜய் அவர்களும் இந்த மாவட்ட செயலர் கூட்டு செயற்குழு உறுப்பினர் தனித்தனியாக கூட்டு அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, களத்துல நிலவரம் என்ன, நம்ம கட்சி எந்த லெவலில் இருக்கு, அடிப்படை உறுப்பினர் என்னென்ன நினைக்கிறாங்கிறத நேரடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதாவது கூட வந்து பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்களை வைக்காம தனியாக தளபதி விஜய் அவர்கள் கட்சியோட தலைவர் நேரடியாக மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர் நியமிக்க போறாங்க, அவங்க தனித்தனியாக கூட்டு அவங்களுடைய காலநிலை தெரிஞ்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது கட்சிக்கு இது ரொம்ப அவசியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜெயலலிதா இருக்காங்களா அவங்கள மாதிரி தளபதி விஜய் அவர்கள், சசிகலா மாதிரி புசியானந்த் அவர்கள், அதாவது புசியானந்தை தவிர்த்துட்டு யாராலையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நேரடியாக வந்து பார்க்கவே முடியாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தேவ தூதர் மாதிரி அவங்களாம் பார்க்கவே முடியாது, சும்மா வந்து அவரை போட்டா கட்டி புசியானந்தா எல்லாமா இருக்காரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிளான்ல தான் எல்லாம் நடக்குங்கிறது இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவர் பக்காவா, ஏன்னா அவர் பட சுட்டி வேலைனால அன்னைக்கு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டனுக்காண்டி அந்த கெட்டில் என்ன போட்டிருக்காங்க, புசியானந்தா கோவப்பட்டு வெளியே அனுப்பிட்டார், வெளியே துரத்திய விஜய் அப்படி நிறைய போடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி புசியானந்த் அவர்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தை அவர் தலைமையில் நடத்தும் போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ மீட்டிங் நடக்குது, ஆனா தளபதி விஜய் தான் வந்து அவர் நேரடியாக கலந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் மாவட்ட செயலர் நியமிப்பார்னு அவர் முன்னக்கூட்டியே சொன்னது. அந்த மனுஷன் நம்ம தவற சொல்லக்கூடாது. அந்த புசியானந்துங்கிறவர் ரொம்ப, அதாவது தளபதி விஜய்களுக்கு நிழலா இருந்து ரொம்ப வந்து உதவி பண்றாரு. ஆனா அவரே தவறா சித்தரிக்காங்க. இப்போ அன்னைக்கு கூட பரந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிக்கிட்டு தளபதி விஜய் நிற்கிறாரு. அதாவது உயரங்க இருக்கு, அதாவது கேபிள் போகுதுன்னு சொல்றதாகட்டும், அதாவது எல்லாத்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்காகவே கொஞ்சம் அந்த வாழ்ற மனுஷன் போய் நிறைய உதவியில பண்றாரு. அந்த மனுஷன் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனா இங்க நிறைய பேர் என்ன கட்டமைக்கானா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் மீறி போக நினைக்கிறாரு, தாண்டி போக நினைக்கிறாரு. அது எப்படி நினைப்பாங்க, யார் நினைப்பா? ஏன்னா அவருடைய இடம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியுது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக அந்த மக்கள் இவ்வளவு பெரிய கூட்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது இங்கு உள்ள அதாவது ஆரோக்கோளால உள்ள ஏதோ ஒரு தோழர்கள் தொண்டர்கள் அதாவது புசியாந்தாவில மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா தான் நமக்கு கட்சியில் இடம் கிடைக்குங்கிறதுனால அவங்க வந்து போட்டோ பெருசா போட்டோ தவிர அந்த மனுஷன் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா தளபதி விஜய் அதெல்லாம் உஷாரா இருப்பார்ல. அவருக்கு இங்க இருக்கிற அரசியல் தெரியாதா? எவ்வளவு ஆண்டு காலமா அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளை மீறி யார் பேர் கூட நினைக்க மாட்டாரா? இன்னைக்கு அவர் பண்ண சம்பவம் தளபதி விஜய் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளும் என்ன தெரியுமாங்களா, இப்போ ஒரு மாவட்ட செயலர் நியமிக்க போறாங்க, ஒரு பொறுப்புல வைக்க போறாங்கன்னா இவங்க வந்து கட்சி ஆட்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க, பொருளாளர் பொதுச்செயலாளர் இதுன்னு. ஏன்னா அவங்க இருக்கும்போது அந்த அடிப்படை அதாவது மாவட்ட செயலர் பதவிக்கு ஒரு புது செயற்குழு உறுப்பினராக ஒருத்தர் வர்றவங்க அவங்களுடைய மனக்குமுறல் ஒன்று இருக்குல்ல, இது நடக்குது உண்மையிலேயே அந்த விஷயத்தை நேரடியாக தலைவர்கிட்ட தெரிவிக்க முடியாது. ஏன்னா இவங்களாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து மிரட்டுவாங்க, நீ நான் இதை சொல்லிடுவேன். ஏன்னா எப்பவுமே தலைவரோட நேரடியாக வந்து இருக்க முடியாது கனெக்ட்ல, ஏன்னா தெரியும் அவர் வந்து பிஸியா இருப்பாரு, நேரடியாக எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி முக்கியமான சமயத்திலேயாவது யாரையும் கூட வச்சுக்காம தளபதி விஜய் நேரடியாக அந்த செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலர் கூப்பிட்டு பேசினார்ல, அது வேற லெவல் சம்பவம். ஏன்னா அவருக்கு தெரியுது களத்துல உண்மை என்ன இருக்கு, கட்சி எப்படி இருக்கு, கட்சி கட்டுப்படைனா அவர் நேரடியாக கூப்பிட்டு பேசும்போது இப்போ 120 பேர் அவங்க மாவட்ட செயலர் நியமிக்க போறாங்கன்னா 120 செயலாளரும் கண்டிப்பா அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிப்பாங்களா, இதுதான் சார் கட்சியில இருக்கு, இது இந்த பிரச்சனை போயிருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும். கள நிலவரம் என்ன, நம்ம கட்சி எந்த அளவில் இருக்குன்னு தெரியும். அப்பதான் உண்மையில தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கூட வந்து வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கேட்கறாங்க, அதாவது மாவட்ட செயலர் நகர செயலர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 லட்சம் கேட்காங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வந்து வந்துட்டு இருக்கு. அவர் ஸ்ட்ரிக்டா இதே சொல்லிட்டாரு, அதாவது இந்த லஞ்சங்கிற பேச்சுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா உடனே கட்சி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. ஸோ அதனாலதான் தனித்தனியா கூப்பிட்டு தெளிவா அவர் பேசினது. நீங்க என்ன வேணா உருட்டலாம், அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அவருடைய கட்டுப்பாட்டே இல்ல, எதிரிகள் அப்படி விட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இல்லாத மாதிரியும் புசியாந்தாவோட தான் எல்லாம் பண்ற மாதிரியும் அதெல்லாம் இங்க வேறு தளபதி விஜய் வேற லெவல்ல. அது வந்து அவருடைய கட்சி, அவருடைய அரசியல் பயணம், அவர் வேற மாதிரி பிளான் பண்ணி நாம் என்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக மாதிரி திராவிட கட்சிகள் மாதிரி இந்த அரைச்சமாவே அரைக்காம புது மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுக்க நினைக்கிறோமோ அதே மாதிரி அரசியல் தளபதி விஜய் எடுத்து வந்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம். அதாவது எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் நேரடியாக மீட் பண்ணுறதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஸோ இதை மாதிரி தான் நான் எதிர்பார்க்குற தளபதி விஜய் விட்டேன். ஸோ அதனால தான் அவருக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்க புகழ் சம்பாதிக்க வேண்டி கட்சி ஆரம்பிச்சு வரல. அந்த மனசன் உச்சபட்சத்தில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய சிம்மாசனத்தை விட்டு வராருன்னா எதுக்காக, நம் மக்களுக்காக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நாம் ஆளணும், என் மண்ணு நான் ஆள்றேன், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணு வராரு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியுது, தளபதி விஜய் இந்த மாதிரி மாவட்ட செயலர் நேரடியாக கூப்பிட்டு பார்த்ததும் உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு வந்து 19 மாவட்ட செயலர் நியமிச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.